இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், சாரி தமிழ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். சாரி சார், தப்பு என் மேலதான். நான் நல்லதுக்குன்னு ஒண்ணு பண்ண போய் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஜானு சொல்ற மாதிரி இவன் நிஜமாவே நல்லவதானோ? இவன் நல்லவளோ கெட்டவளோ none of my business. என் வழியில குறுக்க நிக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. தமிழ், சாரி தமிழ். நான் சின்ன வயசுல இருந்தே இப்படியே வளர்ந்துட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறேன் தமிழ். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அது இருக்கட்டும், அது என்ன அவ்வளவு வேகமா என் கையை தட்டி விடுறீங்க? ஓ, இப்ப அதான் கோவமா? அது நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு தமிழ். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கோவம், சுகம், துக்கம் எல்லா மனுஷனுக்கு வர்றது தானே. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். வேண்டாம் சாமி, நீங்க எப்போ நல்லா பேசுவீங்க, எப்போ கோவப்படுவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் என் இருப்புல இருந்துக்கிறேன், நீங்க உங்க இருப்புல இருந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ண வேண்டாம், ஆளு விடுங்க. என்ன தமிழ், ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? நான் உன்னை லவ் பண்றது நிஜம். நான் உன்னை உயிருக்கு உயிரா. பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? தமிழ், தமிழ். சாவுங்க. இதான் நம்ம ஃப்ரீசர் ரூமா? இத்தனை நாள் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, எது எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? நீங்க கேபினுக்கு போங்க, நான் லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். தமிழ், இதெல்லாம் நீ செய்யணுமா? அதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல. வேலையாளுங்க செக் பண்ணாலும் நாம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஒரு கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துல இருக்கிற எம்ப்ளாயீஸ் ரொம்ப கவனமா வேலை பார்ப்பாங்க. இல்லன்னா தப்பாயிடும் சார். இத முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தமிழ். சார் பரவாயில்ல விடுங்க. அட ஹெல்ப் பண்றேன், நீ எழுது, நான் ஒன்னா சொல்லிட்டே வர்றேன். சரிங்க சார். ஓகே. அவ்வளவுதான், போலாமா? கம். என்னாச்சு சிபி சார்? டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. வெளியில லாக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், திறக்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா, லாக் ஆயிருச்சு. செக்யூரிட்டி, 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 கதவு தரங்க. முத்து, சொல்லுங்க ஜனமா. எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன்ல, அது சீக்கிரமே நடக்க போகுது முத்து. என்னம்மா, என்ன நடக்க போகுது? அதான் சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம். நீ போய் தமிழோட ஜாதகத்தை அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. என்ன யோசிக்கிற? எதுக்குன்னு கேட்டா என்னம்மா சொல்றது? ஏதோ அவங்க கம்பெனிக்கு பூஜை போடணுமா, ஃபேமிலில இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி சமாளி. இத கூடவா உனக்கு சொல்லி கொடுக்கணும்? சரிங்கம்மா. என்ன சந்தோஷமே இல்லாம சொல்ற? இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் போ, போய் வா. சரி. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, கதவு தரங்க.
சிபி சார் நல்லா மாட்டிக்கிட்டோம். எல்லாம் உங்களால வந்ததுதான். நான் என்ன பண்ணேன் தமிழ்? பின்ன என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்தீங்க. அந்த டென்ஷன்ல நான் டோரை எப்படி லாக் பண்ணனே தெரியல. ஒருவேளை வெளியில யாராவது லாக் பண்ணிருப்பாங்களோ? தெரியல. ஒரு நிமிஷம், நான் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ தமிழ், என் போன்ல சிக்னல் இல்ல, உன் போனை கூட. சார் இந்த ரூம்ல சிக்னலே எடுக்காது. அதனால தான் நான் போனை வெளியவே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமால. சார் நல்லா மாட்டணும். குளிர் வேற ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. கையில வெடுக்குது. சரி இரு, ஏதாவது பண்ணுவோம். ஹலோ செக்யூரிட்டி, செக்யூரிட்டி இருக்கீங்களா? ஸ்டாஃப்ஸ் யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, இந்த ரூம்ல நீங்க எவ்வளவு கத்துனாலும் வெளியில கேட்காது. ஆபீஸ் டைம் முடிஞ்சு வெளியில எல்லாரும் போயிட்டாங்க. நான் இங்க உள்ள வரும்போதே கொஞ்சம் பேர் தான் வெளியில இருந்தாங்க. இப்போ அவங்களும் போயிருப்பாங்க. சரி இரு, ட்ரை பண்ணலாம். தமிழ் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. வழக்கமா 6 மணிக்கெல்லாம் வந்துருவா. மணி 7 ஆகுது. இன்னும் ஆளை காணோண்டி. என்னாச்சு தேனு? போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா அவ எடுக்க மாட்டேங்கிறாமா. மீட்டிங்ல ஏதோ இருப்பா போல. நீங்க விடுங்க, பரவாயில்ல, அவ வந்த உடனே கால் பண்ணுவா. ஏய், இந்நேரத்துல என்னடி மீட்டிங் இருக்கும்? அவ ஆபீஸ பத்தி தான் உனக்கு தெரியுமேமா. அக்கா இதுக்கு முன்னாடி லேட்டா வந்ததே இல்லையா? வந்துருவா. மீனா, போய் சிபியை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. சிபி, என்ன ரூம்ல ஆளையே காணோம்? வெண்பா அத்தை, சொல்லுங்க அத்தை. சிபிய பார்த்த? இல்ல அத்தை, அத்தா இன்னும் வீட்டுக்கு வரலையே. வரலையா? சரி அத்தை. என்ன மீனா? சிபி இன்னும் வரல அத்தை. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிடலாம். சரி, சாப்பிடுங்க.